ஆஃபீஸ் டீம்லேருந்து பார்பிக்யூ போயிட்டு சாப்பிட்லாம் அப்படி சொல்லி பிளான் போட்டாங்க. ஸோ எல்லோரும் கிளம்பி மெரினா மாலில் புதுசாக ஒரு பார்பிக்யூ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போனோம். அங்கே போய் பார்த்தா ஆம்பியன்ஸ் வந்து ஒரே பச்சை பச்சையாக செடியாக நட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து பச்சையாக இருந்தாலே பிடிக்கும். ஸ்டார்டர்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அப்புறமா மெயின் கோர்ஸ் பக்கம் போனோம். போய் பார்த்தா தெரிஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் நேமில் வேறு மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டை தூக்கி போட்டு அப்புறம் எப்பயும் போல் நமக்கு பிடிச்ச பிரியாணி 3 விதமாக இருந்துச்சு. அதையும் பிளேட்டில் எடுத்து போட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பிரியாணி ஏதோ ஓரளவு பரவாயில்ல நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த முட்டை குழம்பு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதையும் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் இது வந்து ஆக்டோபஸ் தான், இது நம்மளுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரிக்கு போயிட்டு அப்படியே பக்கத்தில் போய் பார்த்தா தோசை வந்து லைவாக சுட்டுட்டு இருந்தாங்க. போயிட்டு தோசையை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா அந்த சட்னி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு அந்த பார்பிக்யூலே உண்மையாகவே இந்த சட்னி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதான் பிடிச்சிருந்துச்சு. தோசையே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த தோசை சாப்பிட்றதுக்கு தான் அங்கே போயிருக்கோம் போல. நாங்கள் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு எப்போவுமே ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான், இந்த மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஆகாது. உங்கள் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட் பிடிக்கும் அப்படி தான் கமெண்ட் பண்ணுங்கள்.